ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவின் அருமையான நாமத்தினாலே வார்த்தை வரவேற்கிறோம். இதை கண்டான சூழ்நிலையில் கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து எங்களை வாழ வைத்திருக்கிறார். அவர் எவ்வளவு நல்ல தேவன். இவர் எங்களை கைவிடவில்லை, எங்களை விட்டுவிடவில்லை. எங்களோடே இருந்து எங்களை நடத்துகிற தேவனை நோக்கி நாங்கள் ஆராதிக்கலாமா? நீங்கள் வீட்டில் இருக்கலாம், நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து நீங்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் நல்லவர். அவர் எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். நாங்கள் இருக்கிற வண்ணமாக எங்கள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நாங்கள் ஆண்டவரை ஆராதிப்போம். ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க எல்லோருப்படுமா? வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிப்பேன் உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். எல்லோரும் சொல்லுவோமா? உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உம்மை என்னாலும் ஆராதிப்போம். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உம்மை என்னாலும் ஆராதிப்போம். கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, வரங்கள் தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஞானம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்போம். உம்மை என்னாலும் ஆராதிப்போம். கரங்களை தட்டி சொல்லுவோம். ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை ஓ நித்தியமானவரே. ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். நீர் என்னாலும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, ஆயிரம் ஆயிரம் நன்மைகளால் எங்களை நடத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. வானமும் பூமி
ஆனால் உங்களுடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிவதில்லை ஆண்டவரே சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா சுவாமி. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர் எங்களுக்காக ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை வைத்திருக்கிறார். அவர் எங்களுக்காக ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்திருக்கிறார். நல்ல எபினேசராய் இம்மட்டும் எங்களை நடத்திருக்கிற நல்ல ஆண்டவரை நோக்கி நாங்கள் பாடுவோம். ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. சொல்லுவோமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எத்தனை இக்கட்டான சூழ்நிலை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையா? நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. எத்தனை அன்புள்ள தேவன் அவர். அவரை ஆராதிப்போம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எவ்வளவு நல்ல தேவன் அவர். அவரை என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லாம், காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமலும் உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம், காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காத்த அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காத்த அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. இயேசுவே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நல்ல நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எத்தனை நல்ல தேவன் அவர். எந்த குறைகளும் இல்லாமல் கடந்த காலம் முழுவதுமாக நடத்தி வந்தது எங்கள் அருமையான தேவன் அவர். எல்லா தேவைகளையும் எங்களுக்கு சந்தித்த தேவன். குறையும் போது நிறைவாய் இருந்த தேவன். அவர் தோள்களில் நாங்கள் சாய்ந்திருக்க எங்களுக்கு என்ன குறை? அவருடைய வார்த்தைகளிலே நாங்கள் சார்ந்திருக்க எங்களுக்கு என்ன குறை? அவருடைய தோள்களில் சாய்ந்திருக்கும் போது பெரிய ஆறுதல் தேவன் எங்களுக்கு கொடுக்கிறார். நாங்கள்
பாடுவோம். தோள்களில் நான் சாய்ந்திருக்கும் போது எனக்கு ஒரு கவலையும் இல்லை என்று நாங்கள் பாடி ஆண்டவரை நாங்கள் ஆராதிப்போம். அவரே எங்களுக்கு ஆறுதலும் எங்களுக்கு அடைக்கலமான தேவன். ஹல்லேலூயா சுவாமி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரை பாடுவார். அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. இவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா நீரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராமா என் தேவன், நான் சுகம் தருவீரே. யெகோவா நீரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராமா என் தேவன், என்னால் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் எந்தப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். சொல்லுவோமா? எந்தப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா நீரே என் தேவன், தேவன் சந்திப்பீரே. யெகோவா ராமா என் தேவன், என்னால் சுகம் தருவீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். யெகோவா நீரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராமா என் தேவன், என்னால் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா நீரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர். யெகோவா ராமா என் தேவன், என்னால் சுகம் தருவீரே. யெகோவா நீரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராமா என் தேவன், என்னால் சுகம் தருவீரே. மறுபடியும் சொல்லுவோமா? யெகோவா நீரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராமா என் தேவன், என்னால் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. அவர் எங்கள் தேவைகளை சந்திக்கிற நல்ல ஆண்டவர், எங்களுக்கு சுகம் கொடுக்கிற எங்கள் நல்ல தேவன். இந்த நாட்களிலும் எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் வச்சிருக்கிறாரே. எவ்வளவு நாங்கள் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர் வானங்களையும் வானாதி வானங்களையும் பூமியில் உள்ள அனைத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற தெய்வம். அவரை நாங்கள் ஆராதிப்போம். அவருடைய நல்ல கிருபைகளை எண்ணி நாங்கள் ஆராதிப்போம். எங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி நாங்கள் ஆராதிப்போம். நன்றி செலுத்துவோம். அப்பா பிதாவே என்று நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எத்தனை பெரியவர் நீர் ஆண்டவரே. வானங்களையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்து ஆளுகை செய்கிற தெய்வனே. ஆண்டவரே, வானமும் பூமியும் ஒளிந்தாலும் உடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது ஆண்டவரே. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இன்னும் அநேக நாட்கள் எங்கள் வாழ வைக்க போகிறது அந்த வார்த்தைகள் ஆண்டவரே. சுவாமி, அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஆராதிக்கிறோம்.
சொல்லுங்க. அதன் சேனைகளை உண்டாக்கிய நீர் ஒருவரே. சொல்லுமா. பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றுமே நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. அவர் ஒருவரே கர்த்தர். அவரை ஆராதிப்போம். அவர் நல்லவர், அவரை ஆராதிப்போம். அவர் வல்லவர், அவரை ஆராதிப்போம். அவர் வாக்குமாறாதவர், கிருபையுள்ளவர், என்றும் என்றும் எக்காலத்திலே இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு நன்மையானவைகள். அவருடைய கிருபையே சுத்த கிருபை. எத்தனை நன்மையுள்ளதாக எங்களை வழி நடத்துகிறது. அவரை நாங்கள் ஆராதிப்போம். தண்ணீர்களை தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்கால் அடக்கி. சொல்லுவோமா. தண்ணீர்களை தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்கால் அடக்கி. மலைகளை பிளந்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். மலைகளை பிளந்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. சாவாமையுள்ளவர் அவர் ஒருவரே. சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. ஜீவனுள்ள தேவனே. சாவாமையுள்ளவர் அவர் ஒருவரே. எல்லாரும் சொல்லுமா. சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைத்தவர். வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பேர் சொல்லி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. ஆமென். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. இயேசுவே, நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவராய் சாவாமையுள்ளவர், சேரக்கூடாத ஒளியினில் வாசம் செய்கிறவர், இந்த அகிலத்தையும் ஆகாரத்தையும் சகலத்தையும் படைத்து ஆளுகை செய்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவரே, உம்மால் செய்யக்கூடாதது எதுவும் இல்லை ஆண்டவரே. நீர் செய்ய நினைப்பதை தடுப்பவன் எவரும் இல்லை ஆண்டவரே. உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. சுவாமி, உமக்கு நன்றியோடு உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லா துதிகர மகிமையும் எல்லா மேன்மையும் எங்கள் தேவனாம் கர்த்தருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல் ஒரு கர்த்தர் இல்லை. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. உம்மை போல் எங்களை நேசிக்க ஒரு நல்ல ஆண்டவர் இல்லை ஆண்டவரே. சுவாமி, உமக்கு நாங்கள் கோடான கோடிகள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை கைவிடாமல் எங்கள் நோய்களுக்கு தப்புவித்து இம்மட்டும் வழி நடத்தின எங்கள் தெய்வமே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சுவாமி இயேசுவே, உம்முடைய நாமத்துக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை ஜீவனோடு நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே நடத்தும் ஆண்டவரே. நீரே இயேசுவே,
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தேவன் தாமே இந்த நேரத்தில் என்னுடைய சாட்சி சிறிய ஒரு சாட்சி பகுதியை பார்த்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக நான் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். 5 நிமிஷத்தில் சொல்லணும், அதனால் நான் வந்து உங்களுக்கு ஓவியம் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஆண்டவர் வந்து இம்மட்டும் வழி நடத்தி வந்த அந்த பாதை, அந்த ஒரு சாராம்சத்தை மட்டும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய தாய் தகப்பனின் பின்னணி வந்து இந்து குடும்பத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் நான் பிறகு முன்பே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இதன் மத்தியிலே இப்படி நாட்கள் கடந்து போகும்போது என்னுடைய தந்தையார் வந்து சரியாக எனக்கு 4 வயது இருக்கும் போது இறந்து போனார். அந்த நாட்களிலிருந்து என்னுடைய தாயார் வந்து ஆவிக்குரிய சபையில் தான் சேர்ந்திருந்தார். அப்பொழுது ஆவிக்குரிய காரியங்களில் அல்லது ஆவிக்குரிய சபையிலே தாயார் வந்து வழிநடத்தப்பட்டிருந்தபடினால் நானும் அதன் கூடாக வழிநடத்தப்பட்டேன். இந்த நாட்களில் வந்து உண்மைக்குமே வந்து தந்தை இறந்த பிறகு தேவன் வந்து தகப்பனாக வந்து என்னுடைய குடும்பத்தையும் அதுபோல் தனிப்பட்ட ரீதியாக என்னையும் வந்து கரம் பிடித்தார். அதனாலே அந்த நாட்களிலிருந்து ஓய்வு நாள் பாடசாலை அதுபோல் ஆண்டுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் வந்து ஆண்டவர் வாஞ்சை கொடுத்தார், அவரோடு சேர்ந்து நடக்கும்படியாக. இப்படி நான் ஓய்வு நாள் பாடசாலை இருக்கும்போதே ஆண்டுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த நாட்களில் வந்து தேவன் வந்து அன்னி பாஷையின் வரத்தை வந்து அந்த நாட்களில் சண்டே ஸ்கூல் நாட்களில் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு அருளினார். ஆனால் அந்த நாட்களில் அது பேசுவதற்கு எனக்கு மிகுந்த பயமாக இருந்தது. என்று சொன்னால் அந்த மொழி என்ன என்பது குறித்து எனக்கு தெரியாது இருந்தது. இதன் பின்பு குடும்பத்தின் வறுமையின் சூழ்நிலை காரணமாக நான் வந்து 2 சிறுவர் இல்லங்களிலே சேர்ந்து வளர்க்கப்பட்டேன். அதுபோல் யுத்தம், அதுபோல் நிறைய பிரச்சனை, இந்த மாதிரி காரியங்களுக்கூடாக வந்து தேவன் வழிநடத்தி இருந்தாலும் இந்த சிறுவர் இல்லங்களிலே நான் வாழ்க்கை, அதாவது நடைமுறை வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அனைத்து பாடத்திட்டங்களையும் தேவன் வந்து இந்த 2 சிறுவர் இல்லத்திலுமே எனக்கு கற்பித்தார். இங்கும் சில பாடுகள், வேதனை காரியங்கள் காணப்பட்டாலும் தேவனுடைய ஆவியானவர் வழிநடத்தலை வந்து நான் அந்த காலத்திலிருந்து தேவன் வந்து உணர்த்தி இருந்தார். அதுக்கான ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களில் வந்து எல்லாரும் தூங்கும் நேரத்திலே ஆண்டவர் வந்து வழிநடத்தின காரியம் வந்து ஆண்டோடைய வேதங்களை வாசித்தால். அந்த நாட்கள் வேதங்கள் வாசிப்பதற்கு பெரிதளவில் எனக்கு தெரியாவிட்டாலும் வேதத்தினுடைய ஒவ்வொரு கதைகளையுமே நான் வாசிப்பேன். தாவீது ராஜா, அதுபோல் நான் சண்டே ஸ்கூலிலே கற்றுக்கொண்ட பாடங்களோட ஆண்டோடைய வேதத்திலிருந்து வாசித்து கதையின் மூலமாக நான் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் தான் மிக அதிகமாக இருக்குது. இப்படி தேவன் வந்து வழி நடத்தினார். அதுபோல் வந்து சாதாரணமாக ஒரு வாலிபன் உலகத்தில் வாழும்போது எவ்வாறான பாவங்களுக்கு உட்படுவானோ அந்த மாதிரி பாவங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் தேவன் தாமே அந்த மாதிரி காரியங்கள் வந்து நிச்சயமாக என்னை வழிநடத்தி வந்தார். அப்பொழுது எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு வந்து எப்பொழுதுமே மிகவும் நெருக்கமாக ஆரம்பித்தது. இதன் மத்தியிலே அந்த சிறுவல்லத்தில் படிக்கும்போது தேவன் ஊழியத்துக்கான அழைப்பை கொடுத்தார் ஒரு சகோதரியூடாக. அந்த நாட்களில் அதை பற்றி எனக்கு எந்தவித காரணங்கள் தெரியாமல் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அவநம்பிக்கையாக இருந்தது. ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆனால் ஊழியத்துக்கு ஒருபோதும் வரமாட்டேன் என்று சொல்லி ஊழியர்களுடைய வாழ்க்கையும் அதுபோல் சில காரியங்கள் வந்து எனக்கு அதிலே வந்து எனக்கு பிடிபடாததுனாலே நான் ஆண்டவரிடத்தில் அந்த காரியத்தை குறித்து சொன்னேன். அதுபோல் மீண்டும் நான் வந்து இந்த வேலைத்தலங்கள் சேர்ந்த போதும் தேவன் வந்து அதே அழைப்பை எனக்கு கொடுத்தார். அதுபோல் ரெண்டு தீர்க்கதரிசனம் மூலமாக வந்து 2 தீர்க்கதரிசனம் மூலமாக அழைப்பு கொடுத்து தேவன் உறுதி செய்தார். அதன் போது எனக்கு உண்மைக்குமே வேதாம கல்லூரி அந்த மாதிரி காரியங்களை குறித்து நான் தெரியாமல் இருந்தாலும் ஒரு நாள் வந்து நான் யோசித்தேன், ஆண்டவர் மேல் கொண்ட அன்பின் மிகுதியினாலே நான் ஆண்டவருக்கு சொன்னேன், ஆண்டவரே நான் உங்களுடைய அழைப்புக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி. அப்படி நான் கீழ்ப்படிந்து அந்த அழைப்புக்கு நான் வரும்போது தேவன் எனக்காக வந்து எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். உண்மைக்குமே நான் வேதாம கல்லூரிக்கு போகிறதுக்கு முதல் நாள் தான் வேதாம கல்லூரியை பற்றி நான் கேள்விப்பட்டேன். இப்படி ஏஜிபிசி ஜாயில் ஒரு கல்லூரி இருக்குன்னு சொல்லி அடுத்த நாள் அந்த காலேஜிலே நான் சேர்ந்திருந்தேன். அதுக்கு பிறகு தான் அப்படி ஒரு காலேஜ் ஜாயில் இருக்குது என்பதை குறித்து எனக்கு தெரியும். அப்படி இருந்த காலங்களில் வந்து தேவன் வந்து தேவனுடைய அழைப்பை குறித்து சில நேரங்களில் சந்தேகம், அதுபோல் அழைப்பின் உறுதிப்பாடு குறித்து இன்னும் நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் தேவன் அங்கே இருந்த 2 தீர்க்கதரிசிகளுக்கு கூடாக தேவன் அந்த அழைப்பை வந்து உறுதிப்படுத்தினார். அதற்கும் வார்த்தையை உறுதிப்படுத்தும் முகமாக தேவன் 2 தீர்க்கதரிசிகள் கூடாக அந்த காரியத்தை வந்து உறுதிப்படுத்தினார். அப்படி இருந்தும் அந்த அழைப்பு வந்து பொதுவாக காணப்பட்டது, அது எந்த ஸ்பெசிபிக் இல்லாமலும் இருந்தது. அப்படி நடந்தவரை நான் திரும்பவும் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன், ஆண்டவரே இந்த அழைப்பின் உள்நோக்கத்தை எனக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி முதலாவது தீர்க்கதரிசனை உறுதிப்படுத்தின காரியத்தை ஆண்டவர் 2வது தீர்க்கதரிசனம் மூலமாக உறுதிப்படுத்தி அந்த காரியத்தை பேசினா நான் நினையாதபடி. அதனால் தேவன் அந்த தீர்க்கதரிசனத்தில் குறிப்பிட்ட ஒரு காரியம் தான், கொடுக்கப்படுற தரிசனம் வந்து சபையல்ல, அது தேசம் என்று சொல்லி இப்படி ஆண்டவர் தம்முடைய தரிசனங்களை குறித்து வழிநடத்தினார். நான் நம்புகிறேன் இதுவரைக்கும் ஆண்டவர் வந்து காரியங்களை வழிநடத்தி
இதற்கு முன் உள்ள பகுதியில் வந்து என் வாழ்க்கையில் வந்து என்னத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் அதற்கு பின்னுள்ள வாழ்க்கையில் வந்து என்னத்தை நான் செய்யக்கூடாது என்பதை குறித்தும் ஆண்டவர் வந்து என்னை வழிநடத்தி வருகிறார். அது மட்டுமல்ல, நாளுக்கு நாள் அவரோடு இணைந்து அந்த மாதிரி காரியங்களை செய்யும்போது தேவன் தாமே ஆவிக்குரிய குணாதிசய காரியங்களிலே வந்து இன்னும் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இவ்வாறே தேவனுடைய அழைப்பை நான் பெற்று ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்து சேர்வதற்கு வந்து ஆண்டவர் எனக்கு உறுதுணையாக இருந்தார். அது மட்டுமல்ல, இதற்கு தேவன் அநேக மக்களை, அநேக போதகர்கள், அதுபோல் அநேக ஆண்டவருடைய ஊழியர்களை வந்து இந்த திட்டத்திலே வந்து தேவன் பயன்படுத்தினார். நான் நம்புகிற ஒரு காரியம் என்று சொன்னால், இதுவரைக்கும் வழிநடத்தி வந்த தேவன் இனிமேலும் வழி நடத்துவார். தேவையான நேரம்போது தமது திட்டங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி என்ன செய்வதை குறித்து ஆண்டவர் நிறைய காரியங்கள் கூட ஆண்டவர் காண்பித்து வருகிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுபோல் ஆண்டவர் இந்த ஊழிய அழைப்பை கொடுத்து அவருடைய காரியத்தில் என்னை வழிநடத்தி வருகிறபடினாலும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கால வேளையிலே நாம் எங்களுடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாட்களில் தெரியும், முழு உலகத்தின் தேசங்களும் சீர்குலைந்து கிடக்கின்றது. முழு உலகத்தின் தேசத்திலும் ஜனங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் எங்களுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய தேசத்தில் அழிவுகள் இல்லாமல் தேவன் தடுத்து நிறுத்தியிருக்கிறார். தேவன் எங்கள் தேசத்தை ஆசீர்வதித்து அவருடைய பாதுகாப்பின் கரத்தில் வைத்திருக்கிறது நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றது. விசேஷமாய் நாங்கள் எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்தில் எங்களோடு காணொலிக்கு முன்பதாக இருக்கிற இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் ஒருமனப்பட்டு இந்த காலவேளை எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறதற்கு நீங்கள் ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் நாங்கள் யாவருமாய் ஒருமனப்பட்டு எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே சுவாமி எங்களுடைய தேசத்தை உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே சுவாமி ஆண்டவரே உங்களுடைய கிருபை கரம் ஆண்டவரை இறங்குவதாக. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை அழிவில் இருந்து நீங்கள் பாதுகாத்திருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே சுவாமி ஐயா உங்களுடைய கிருபை இருக்கிறது. எங்களுடைய தேசத்திலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் இணைந்து செபித்த காரியங்களை நீர் கேட்டு நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன். ஆண்டவரே, செபித்ததுக்கு பதில் கொடுத்திருக்கிறேன், அழிவில் இருந்து மீட்டிருக்கிறேன். அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே ஆண்டவரே தகப்பனை தேசத்தை ஆளுகிற ஆண்டவரே அரசியல்வாதிகளை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இவர்களின் ஆட்சிகள் ஆண்டவரே நீதியாய் இருக்கட்டும், அரசியல் திட்டங்கள் நீதியாய் இருக்கட்டும். ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே, தனக்கென்று ஒரு அதிகாரத்தையும் தனக்கென்று ஒரு ஆண்டவரே சட்டங்களையும் ஆண்டவரை ஏற்படுத்துகிற அரசியல்வாதிகளில் இருந்து ஒரு நீதியான அரசியல் வேலை திட்டங்களை முன்னெடுக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, தேசம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு அரசியல்வாதிகள் நாட்டை ஆளுகிற அங்கே ஜனாதிபதிகள் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி நீர் ஆண்டவரே ராஜாக்களை நீர் ஆண்டவரே ஏற்படுத்துகிறவர் நீர். ஆண்டவரே, ராஜாக்களின் நீதியான ஆட்சி நிமித்தம்தான் தேசத்துக்கு ஆசீர்வாதம், தேசம் சரியாய் நடத்தப்படும் என்பதை ஆண்டவரே வேதத்தினூடாய் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, நீரும் ஆண்டவரே ஒரு நீதியான ஆட்சியை செய்யத்தக்கதாய் அதிகாரிகளுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய திருக்கரம் உம்முடைய கிருபையின் கரம் எங்கள் தேசத்தின் மேல் இறங்குவதாக. எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும், எங்கள் தேசத்தை அழிவிலிருந்து மீட்டுக்கொள்ளும். எங்கள் தேசம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது ஆண்டவரே, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது ஆண்டவரே. மறுவை எங்கள் தேசம் எழுப்பட்டும், மறுவை எங்கள் தேசத்தை கட்டி எழுப்பும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே, இங்கு நாங்கள் இணைத்தவர்கள் வாழ்ந்தாலும் ஆண்டவரே, பௌத்தர்கள், இஸ்லாமியர்கள், இந்து மக்கள், கிறிஸ்தவர்கள் என்று ஆண்டவரை நாங்கள் வாழ்ந்தாலும் நாங்கள் எல்லாம் ஆண்டவரை உம்மால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள். நாங்கள் எல்லா ஜனங்களும் உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள் கடந்து வர வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய மீட்பின் திட்டத்தில் வர வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு இனத்தவர்களை நீர் ஆசீர்வதி. இந்த கால வேளையிலே உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். விசேஷமாய் நாங்கள் இன்னும் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில்
மக்களுக்கு தொழில் பிரச்சனை. தொழில் செய்தவர்களுக்கு அங்கே தொழில் புரிந்தவர்கள் இன்று 5 பேர் வேலை செய்தால் ஒரு ஸ்தலத்தில் அங்கே 3 பேருக்கு மாத்திரம் தொழில், 2 பேருக்கு அங்கே வேலை நிறுத்தங்கள் நடைபெறுகிறது. ஆனபடியால் இந்த மக்களுக்கு தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் தொழில்கள். இவர்கள் தொழில்களை இழந்தவர்களுக்கு சொந்தமாய் ஒரு தொழில் செய்யத்தக்கதாய் தேவன் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும். யாருக்கும் அடிமை இல்லாத தொழில் செய்யத்தக்கதாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பொருளாதாரத்தில் வீழ்ச்சிய தொழில் இல்லாமல் போனால் குடும்பங்களில் அநேக கஷ்டங்கள். ஆகவே இவ்விதமான காரியத்துக்குள்ளாலே ஜனங்கள் மீட்படைய வேண்டும். தேவன் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய கிருபையினூடாய் ஒவ்வொரு தொழில்களை இழந்தவர்களுக்கும் மீண்டும் தொழில்களை தேவன் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு முன்னே எடுத்ததான சம்பளத்தை விட அதிகமாய் சம்பளம் எடுக்கத்தக்கத நல்லதொரு தொழிலை தேவன் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலவேளையை நாம் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். அதற்கும் நாங்கள் யாவருமாய் பாரமாய் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான கொள்ள ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே தொழில்களை இழந்து ஆண்டவரே ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களை நீர் காண்கிறீர். இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் தொழிலை ஆசீர்வதிக்கிறவர், நீர் தொழிலை கொடுக்கிறவர். ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கிறவர். ஆண்டவரே சுவாமி, எந்த மனுஷனை மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் உம்மாலே கூடும் என்று சொல்லி ஆண்டவரே தாவீது சொல்லுகிறார். நீர் ஆண்டவரே தொழில்களை இழந்து நிற்கிற ஆண்டவரே பிள்ளைகளை நீர் காண்கிறீர். இந்த நாளில் இந்த காலவேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் நல்ல தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். அவர்கள் சொந்தமாய் ஆண்டவரே சுய தொழில்களை ஆரம்பிக்கத்தக்கதாய் அவர்களுக்கு வழிகளை திறந்து கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே தகப்பனே, அங்கே மீகா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறேன், அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்று ஒரு அதிசயத்தை காண பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த நாளில் இருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே புதிதான அதிசயம், புதிதான வாசல்கள் திறக்கப்படுவதாக, புதிதான ஆண்டவரே அதிசயமான காரியங்களை காண பண்ணும் ஆசீர்வதியும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீரே வழி நடத்தும். எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை இந்த காலவேளையை கேட்டபடியாய் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எங்களுடைய ஜெபங்களை அங்கீகரித்தபடியாய் நன்றி என்று சொல்லுகிறோம். எங்கள் ஆராதனையிலே உங்களுடைய கிருபையின் கரவிருந்தபடியாக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். மீதியான காரியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய திருக்கரத்தில் ஏற்படுகிறோம். எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்க்கை வரவேற்கிறோம். இவ்வாரத்திற்கான அறிவித்தல்: ஜூலை முதல் வாரத்திலிருந்து ஞாயிறு ஆராதனை மற்றும் வியாழக்கிழமையில் நடைபெறும் ஜெபமானது சபையில் நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறோம். கவனத்தில் கொள்ளவும். அதாவது வருகிற மாதம் 5ஆம் தேதி ஞாயிறு ஆராதனை சபையில் நடைபெறும் என்பதை சபையார் யாவருக்கும் அறிய தருகிறோம். அடுத்ததாக வியாழக்கிழமைகளில் நடைபெறும் ஜெபமானது தொடர்ந்து நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறோம். இரண்டாவதாக, உங்கள் தசமபாகம் மற்றும் காணிக்கைகளை சபையில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள காணிக்கை பெட்டியில் போட முடியும் அல்லது திரையில் காணப்படும் வங்கி கணக்கின் மூலம் செலுத்த முடியும் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறோம். உங்கள் தசமபாகம் காணிக்கைகள் சபையில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள காணிக்கை பெட்டியில் போட முடியும் அல்லது திரையில் காணப்படும் வங்கி கணக்கில் செலுத்த முடியும் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறோம். அடுத்ததாக, சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பாடசாலை ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு ஜூம் ஊடாக நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறோம். பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அவர்களை இந்த ஜூம் ஊடாக கலந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக, அடுத்த வாரம் ஞாயிறு ஆராதனை தொடர்பான ஒழுங்குமுறைகளை வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்த நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் என உங்களுக்கு அறிய தருகிறோம். இதுவே வாரத்திற்கான அறிவித்தல்கள். இனிமேல் இந்த காலை வேளையிலே உங்கள் ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே
வாழ்த்து வரவேற்கிறோம். சபையில் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறோம், உங்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். அதே போல் வீடுகளில் இருந்து கொண்டு ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்களையும் நாங்கள் இந்த காலை வேளையில் அன்போடு வரவேற்கிறோம். அதே போல் எங்களுடைய நாட்டில் மற்ற பகுதிகளில் இருந்து கொண்டு ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்களை இந்த காலை வேளையில் அன்போடு வரவேற்கிறோம். எங்களுடைய நாட்டில் மட்டுமல்ல பிற தேசங்களில் இருந்தும் எங்கள் ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போல் அதுக்கு பிறகும் எங்களுடைய ஆராதனைகளை கலந்து கொள்கிறீர்கள், பார்க்கிறீர்கள். அதை குறித்தும் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த கடந்த 3 மாதம் இந்த கொரோனாவுக்கு முதல் நான் உங்களோட வீடுகளுக்கு விசிட் பண்ணினோன்னு என்று சொல்றதுல பார்க்க நான் நினைக்கிறேன், இந்த 3 மாதமும் இந்த ஆன்லைனுக்கு கூட உங்களோட வீடுகளுக்கு ஒவ்வொரு சண்டையும் தவறாமல் நான் விசிட் பண்ணியிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு சண்டையும் அதுக்கு முதல் செய்தனும் இல்லையோ, ஆனால் இந்த நாட்களில் உங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கடந்து செல்வோம். கர்த்தருடைய வார்த்தையை கடந்து செல்ல முதல் நான் கடந்த வாரம் வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை இந்த வழியில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். விசேஷமாக அங்கே கடந்த வாரம் எங்களுடைய வீட்டில் ஃப்ரிட்ஜில் அங்கே ஜெல்லி இருந்தது. அப்போ நான் பார்த்தேன், நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவோம்னு சொல்லி. அப்போ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிற நேரத்தில் என் சின்னவர் சொன்னேன், நான் எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறேன், நான் உங்களை எல்லாருக்கும் போட்டு தரேன்னு சொல்லி. நான் சொன்னேன், ரைட், ஓகே, நீ ரொம்ப போட்டு தரேன்னு சொல்லி. அப்போ அவர் எங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து சொன்னார், ஒரு பேப்பரில் ஒரு மெனு மாதிரி ஒன்று எழுதி தந்தார். சொன்னார், ஜெலி 5 ரூபா, ஐஸ்கிரீம் 5 ரூபா, ஜெலியும் ஐஸ்கிரீம் எடுத்தா 10 ரூபா. இது என்னடா என்னுடைய சரி, ரைட், ஓகே, பரவாயில்ல. நாங்கள் எல்லாம் ஓட பண்ணினோம். ஸோ எல்லாம் ஓட பண்ணி முடிஞ்சு எல்லாரும் அவர்களுக்கு கொண்டு வந்தார். கொண்டு முடிஞ்ச நாங்கள் எடுத்த பின்பதாக நான் கப்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா டேபிள் எல்லா கப்ஸும் இருக்குது. ஸோ நான் என்ன நீ டேபிளில் கப்ஸ் கொண்டு கழுவி வைக்கல. நான் சர்வீஸ் சார்ஜ் பண்ணேன். சர்வீஸ் சார்ஜுக்கு நான் காசு போட இல்லை, கழுவி வைக்கிறேன்னா நான் சர்வீஸ் சார்ஜ் காசு போட வேண்டும். எனக்கு பெரிய இந்த வழியில் நான் எல்லாரும் கர்த்தருக்குள்ளே, ஆமென், கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்கிறோம். ஆமென். இங்கே இந்த நாட்களில் தேவன் எங்களை போஷித்து எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். ஆமென். நான் திருப்பிக்குள்ளோம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் இங்கே 11ஆம் வசனம் சொல்கிறது. இந்த வழியிலே நான் இங்கே ஒரு சில காரியங்கள் கூட பயந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது. வாசிப்போம் இந்த வழியிலே. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலைகளில் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் தான், அங்கே தேவன் சொல்கிறார், அங்கே சீயோனுக்கு, அங்கே கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போடு பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள் சொல்லி. ஆமென். அங்கே கர்த்தர் ஆனந்த மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க போதுமானவர். ஹல்லேலூயா. இந்த காலைகளில் நம்புகிற காரியம் தான், ஒவ்வொருத்தருக்கும் தேவன் தம்முடைய மகிழ்ச்சியினால் உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, சீயோன் என்று சொல்லுகிற போது அங்கே எருசலேம் அங்கே சீயோன் என்று அழைக்கப்பட்டது. எருசலேமில் தான் கர்த்தருடைய அங்கே ஆலயம் அங்கே காணப்பட்டது. கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லுகிற போது கர்த்தருடைய சமூகம். எனக்கு பிரியமான சீயோனுக்கு வாருங்கள் என்று சொல்லுகிற போது, இங்கே மீட்கப்பட்ட சீயோனுக்கு அங்கே வாருங்கள் என்று சொல்லுகிற போது கர்த்தர் சொல்லிருக்காங்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு வாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் அழைக்கிறார், இங்கே திரும்பி வாருங்கள், இங்கே கர்த்தருடைய சமூகத்துக்கு. ஆமென். அங்கே எனக்கு பிரியமான இந்த காலைகளை உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தருடைய சமூகத்திலே மகிழ்ச்சி இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் அங்கே சந்தோஷம் இருக்கிறது. ஆனபடியால் தான் சொல்றார், இந்த சீயோன் மகிழ்ச்சி அங்கே சந்தோஷமா இருக்கிறது. இந்த காலை உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான், தேவன் உங்களை மீண்டும் கர்த்தருடைய சமூகத்துக்கு அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடங்களில் கர்த்தருடைய சமூகத்தை தேட முடியுமா இருக்கிறது. ஆமென். எல்லா சங்கலமும் தவிப்பும் ஓடி போகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சஞ்சலமோ தவிப்போ, எப்படிப்பட்ட சோர்வோ, எப்படிப்பட்ட கவலையோ, எப்படிப்பட்ட சூழலோ எதுவாயிருந்தாலும்
கர்த்தர் சொல்லுறார், ஓடிப்போ. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்? நீங்கள் கர்த்தராலே மீட்கப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. இந்த காலைவேளையில் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம் தான், இங்கே நீங்கள் கர்த்தராலே மீட்கப்பட்டதுனாலே உங்களுடைய தவிப்பு, உங்களுடைய கவலை, உங்களுடைய பாரம், உங்களுடைய எதுவா இருந்தாலும் எல்லாம் தேவன் அங்கே எடுத்து போட போதுமானவர்கள். தேவன் நித்திய சந்தோஷத்தினாலே உங்களை நிரப்ப போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த காலங்களில் தேவன் தம்முடைய நித்திய சந்தோஷத்தினாலே ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வேறு எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், எதை குறித்தும் சிந்திக்க வேண்டாம். நீங்கள் கடந்து போற சூழலோ எதுவா இருக்கலாம், நீங்கள் கடந்து போற காரியங்களோ உங்களுடைய என்ன காரியங்களா இருக்கலாம், ஆனால் தேவன் சொல்கிறார், நித்திய சந்தோஷத்தினாலே உங்களை நான் நிரப்புவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. என்ன அழகான தேவன் எங்களுக்கு இருக்கிறார். ஆமென். என்ன அழகான தேவன். நீ என்ன சூழல் இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், அவர் சொல்ல, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உனக்கு நான் நித்திய சந்தோஷத்தை தருகிறேன், எல்லா கவலைகள், பாரங்கள், எல்லா சஞ்சலங்களையும் நான் எடுத்து போட போதுமானவன். ஆமென். அவை மீண்டும் எங்களுக்கு ஒரு கர்த்தர் நல்ல ஒரு வாய்ப்பை, நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாக, மீண்டும் நான் தேவனுடைய சமூகத்தில் நிற்கத்தக்கதாக. ஆமென். எனக்கு அதுக்காக நான் கர்த்தரை சோஸ்திருப்போம். ஒரு விஷயம், கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவன் எங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லா சஞ்சலங்களையும் கவலைகளையும் எடுத்து போடுறதுக்காக, தேவன் நித்திய சந்தோஷத்தினால நிரப்புகிறதுக்காக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேவன் இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நித்திய சந்தோஷத்தினாலே எங்களை நிரப்புகிறீர் ஆண்டவரே, நித்திய சந்தோஷத்தினாலே நிரப்புகிறீர் கர்த்தாவே சுவாமி. அதற்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே சுவாமி. ஆமென், ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி ஆண்டவர். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து நான் கேட்டேன்னு சொன்னா, இன்னைக்கு உலகம் சொல்லுகிறது சந்தோஷம் எப்படி கிடைக்கிறதுன்னு சொல்லி. உலகம் சொல்லும் ஒரு, எங்களுக்கு பணம் இருந்தா எங்களுக்கு சந்தோஷமா வாழலாம், நல்ல வருமானம், நல்ல ஜாப் இருந்தா எங்களுக்கு சந்தோஷமா வாழலாம், இல்லை நான் விரும்புறது கிடைச்சா என்னுடைய சந்தோஷம் அதுதான், நான் விரும்புறது கிடைச்சா, நான் திருப்தியா இன்னைக்கு நான் சாப்பிட்டல திருப்தியா நான் இருந்தா அதுதான் எனக்கு சந்தோஷம் என்று சொல்லலாம். எனக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு சொன்னா, நீங்க பார்த்து எத்தனையோ பணக்காரர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார், எத்தனையோ திருமணங்கள் விவாகரத்தில் முடிகிறது, எத்தனையோ 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 மனுஷருக்கு தேவைகள் எப்பொழுதும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. திருப்தி என்ற மனுஷன வாழ்க்கையில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிற காரியமாக இருக்கிறது. ஆகவே உங்களை பார்த்து இந்த வழியில் கேட்க விரும்புகிற காரியம்தான். அங்கே நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அங்கே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பார்த்து நான் கேட்டேன் என்று சொன்னா, உங்களை பார்த்து நான் கேட்டேன்னு சொன்னா சந்தோஷம் வேண்டா, நீங்க சந்தோஷம் அனுபவித்த நாட்கள் சந்தோஷம் என்னன்னு சொன்னா, நீங்க சொல்லுங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த வெள்ளம் அடிப்பம் தானே, ஆனா அது எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா வெள்ளம் அடித்து விளையாடின நாட்கள் இருக்கிறது. அவை நாங்கள் இல்லாவிட்டா எங்களுக்கு பெற்றோரை கேட்டா சொல்லுவாங்க, ஏன்னா உங்களோட பிள்ளைகளை என்ன முதல் அங்கே காலடி எடுத்து நடந்த நாட்கள், நான் சந்தோஷமா ஆவலாய் பார்த்த நாட்கள், இல்லாட்ட பிள்ளை ஸ்கூலுக்கு போன நாட்கள், அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய வளர்ந்தாக்களை பார்த்து கேட்டா சொல்லுவாங்க, என்னுடைய மகன் நல்ல ஒரு ஜாப்ல இருக்கிறான், இல்லாட்டி அவன் உழைக்கிறான்னு சொல்ற போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிறது. என்னுடைய மகள் இங்கே படிச்சிருக்கிறான் சொல்லுகிற போது அது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிறது. அதுக்கு மேல பார்த்தா கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டா, என்னோட பேரப்பிள்ளை பாருங்க எப்படி இருக்கிறான், அது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி. ஆனா எனக்கு பிரியம் இந்த காலை வழியில் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம்தான். அங்கே நான் திருப்பிக் கொள்வோம். அங்கே சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. அங்கே சந்தோஷம் சொல்லுறது வேதாமம் சொல்லுகிற காரியம் தான். அங்கே சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். அதே போல 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 21:4, வெளிப்படுத்தல் 21:4 நாங்கள் வாசிப்போம். அவர்களுடைய கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷம் என்று சொல்வது அது பரலோகத்துக்குரியது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பரலோகம் சந்தோஷமானது, மகிழ்ச்சியானது பரலோகத்தோடு சம்பந்தப்பட்டது. இல்லை பரலோகத்துக்கு உள்ளதாக, அங்கே கவலை இல்லை, அங்கே அங்கே துக்கம் இல்லை, அங்கே சொல்றது அங்கே மகிழ்ச்சி காணப்படுகிறது, அங்கே பேரின்பம் காணப்படுகிறது. அங்கே பரலோகம் என்று சொல்வது அங்கே மகிழ்ச்சியான காரியம். அங்கே நாங்கள் சந்தோஷம் என்று சொல்வது அது பரலோகத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம்.
அவன் நீங்கள் அங்கே மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்கிறீர்கள் சொன்னா, நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம் தான், நீங்கள் பரலோக காரியத்தை இல்ல பரலோகத்தை பூலோகத்துக்கு கொண்டு வருகிறவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உங்களை பார்த்து சொல்லுங்க, பரலோகத்துக்கு சொந்தமானதை நீங்கள் பூலோகத்துக்கு கொடுக்கிற ஜனங்களா இருக்கிறீர்கள் இந்த காலங்களே. அவை நீங்கள் விசுவாசித்தமான ஜனங்கள், பரலோகத்துக்கு சொந்தமானதை நீங்கள் வைத்துக் கொள்ளுகிறவளா இருக்கிறீர்கள். அவன் மனுஷன் இந்த விதத்தில் வச்சிருக்கிறான், என்னென்ன பெருமை பாராட்டுகிறான். ஆனா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டிய, நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய, நீங்கள் பரலோகத்துக்கு சொந்தமானதை உங்களுடைய வாழ்க்கையில பிடித்திருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் நீங்கள் அதை பிடித்திருக்கிறீர்கள், பரலோகத்துக்கு சொந்தமானதை. அவை நீங்கள் பரலோகத்தை பூலோகத்துக்கு கொண்டு வருகிற ஜனங்கள், நீங்க விசுவாசித்தமானவர்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் பரலோக காரியத்தை பூலோகத்துக்கு கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். அதே போல தான் நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம் இன்னொரு காரியம் தான். இங்கே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. கலாத்தியர் 5:22 சொல்லுகிறது, ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். ஆவியின் கனியம் சந்தோஷம். ஆமென். எனக்கு பிரியமா இந்த நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா எங்க போனாலும் கடத்த குழம்பால் மாம்பழம் விற்கிறான். என்ன கடத்த குழம்பு மாம்பழம் எல்லாம் காணிதான், எங்க போனாலும் அங்கே விற்கிறான். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதை வந்து அவன் விற்கிறவன் சாப்பிட கொள்ள மாட்டான், எங்களுக்கு தான் வாங்கி கொடுப்பான். அப்படி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆவியின் கனியான அங்கே சந்தோஷம் மகிழ்ச்சியானது இங்கே நாங்கள் வைத்துக் கொள்ளுற ஒன்று அல்ல. ரைட், நான் வச்சுக் கொள்றது அல்ல, நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறது. ஆமே, இங்கே ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கிறது ஒரு கனி. உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை அது பரலோகத்துக்குரியது. அதே போல ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவர் அதை கொடுக்கிறார். ஆமே, அப்படி நாங்கள் என்ன செய்கிறோம், அது எங்களுக்குரியது தான். ரைட், ஆனா அதை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமே, ஹல்லேலூயா. ஒவ்வொருக்கும் சொந்தமானது அது. ஆனா அதை நான் மற்றவர்கள் அப்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம் தான், தேவன் உங்களை ஆவியின் கனிகளினால் உங்களை நிரப்ப போதுமானவராக. அவன் நீங்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னு சொன்னா நான் உங்களை பார்த்து சொல்லுவீங்க, ஆவியின் கனியிலே இல்ல ஆவியிலே நடக்கிறீர்கள் சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு கேட்ட ஆவியின் கனிகளினாலே நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆமே. அங்கே அதே போலதான் நீங்க பார்த்து பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுறது. இது வந்து நீங்க பார்த்து பவுல் வந்து பிலிப்பியருக்கு எழுதுற நிருபமாக இருக்கிறது. இங்க 4:4 வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அங்கே பவுல் வந்து பிலிப்பியருக்கு எழுதுற போது பவுல் வந்து சிறையில் இருக்கிறார். சிறையில் இருந்து கொண்டு தான் இந்த நிருபத்தை எழுதுறான். அவன் இந்த நிருபத்தை எழுதுறது பவுல் சிறையில் இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும் சிறையில் எப்படி சூழல் ஒன்று இருக்கும் என்று சொல்லி. ரைட், வெளி சூழல் இருக்கும், காவல்காரர் இருப்பார்கள், அவன் அடைக்கப்பட்டிருப்பான், இருக்கிற சூழல் ஒரு வித்தியாசமா இருக்கும், அவன் சுதந்திரம் இருக்காது, இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இருக்காது. அப்படி இந்த வெளி சூழல்னாலே அவன் ஒரு தனக்குள்ளே அவைகள் தன்னை பாதிக்காத விதத்தில் அவன் சொல்றான், கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்றான். ஆனா பவுல் இருக்கிற சூழல் எப்படிப்பட்டது, அவன் சிறையில இருக்கிற ஒரு சூழல், ஒரு இக்கட்டான இருக்கிற சூழல். இப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன் சொன்னா, அங்கே சந்தோஷம் என்று சொல்லுகிறது அங்கே எங்களுடைய பௌதீக காரியங்களில் தங்கினது அல்ல. ஆமென், எங்களுடைய பௌதீக காரியங்களில் தங்கினது அல்ல. எங்களுடைய சந்தோஷம் எங்களுடைய மகிழ்ச்சியும் சொல்றது தேவனோடு உள்ள உறவிலே தங்கினது. ஆமென், நாங்கள் தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவிலே தான் என்னுடைய சந்தோஷம் தங்கியுள்ளது. ஆமென், பௌதிக காரியங்கள் நான் நினைக்கிறோம் இன்னைக்கு பௌதிக காரியங்கள், பணம் இருந்தால் அது இருந்தால் இது இருந்தால் இவைகளினாலே தான் இந்த சந்தோஷத்தை நடக்கிற சம்பவம் சூழ்நிலைகளினால இந்த சந்தோஷத்தை நிர்ணயிக்க பார்க்கிறோம். எனக்கு பிரியமானது அல்ல, இவைகளினாலே அல்ல எங்களுடைய சந்தோஷம் நிர்ணயிக்கப்படுறது. எங்களுடைய குடும்பத்தினாலேயோ எங்களுடைய காரியங்களினாலேயோ இவைகளினாலே எங்களுடைய சந்தோஷம் நிர்ணயிக்கப்படுகிறது அங்கே பரலோகத்தோடுள்ள தொடர்பின் நிமித்தம். ஆமென், நீங்கள் தேவனோட தொடர்பின் நிமித்தம். அங்கே கடந்த வாரம் நான் நடந்த சம்பவத்துக்கு போன சண்டே நான் சர்வீஸ் முடிச்சுட்டு நான் போனேன். பேங்க்குக்கு போகிற நேரத்தில் நான் அங்கே பேங்கில் ஏடிஎம் போட்டு காசு எடுக்கிற நேரத்தில் நான் எடுத்து ரிசீட்டை பார்த்தா பேலன்ஸ் பிழைக்குது. ஏன்னா அதுக்கு முதல் 2 நாளைக்கு முதல் நான் காசு டிபாசிட் பண்ணிடுது. நீங்கள் யோசிக்கணும் எவ்வளோ டிபாசிட் பண்ணேன்னு சொல்லி. இப்போ கேட்டால் அப்புறம் நீங்கள் எனக்கு டிபாசிட் பண்ண வந்து டிபாசிட் பண்ண ஸ்லிப்பை பார்த்தா பேலன்ஸ் பிழைக்குது. இப்போ வீட்டை போய் எனக்கு சண்டே பேங்க்ல வர கேட்க வேண்டாம்,
இதென்னடாப்பா பேலன்ஸ் பிழைக்குதுன்னு யோசிச்சு கொண்டு இது சரியான சிக்கலாக இருந்து யோசிச்சு கொண்டு வந்து காசு வேற என்ன பண்ணுற. அப்போ ஆனால் கொஞ்சம் நேரத்தான பின்னேறம் போல ஆரம்பிச்சு யோசிச்சு இன்னும் இதை குறித்து நான் யோசிச்சு இது நடந்த காரியம் எப்படியோ ஒன்று நடக்க போகிறதில்லை. நீங்கள் கதை தான் பேங்கில் போய் கதைக்க வரும் ரைட். ஆனால் இந்த பௌதிக காரியங்களால ஒருபோதும் நான் இந்த சூழலில் ரைட் என்னுடைய காரியத்தை என்னோட சந்தோஷத்தோட நாள் இழந்து போகக்கூடாது. பௌதிக காரியங்கள் நான் ஸோ அடுத்த சண்டே மண்டே போய் சின்னத்தில் அந்த காசு நார்மலாக ஓகே ஆகிட்டு ரைட். அப்போ நான் என்ன சொல்ல பௌதிக காரியங்கள்லாம் நான் ஒருபோதும் எங்களை நினைக்கூடாது. அதுக்கு இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கே சங்கீதம் 19:8 சொல்லுகிறது. சங்கீதம் 19:8 சொல்லுகிறது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷித்துக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவாக்குறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை கர்த்தருடைய நியாயங்கள் அவைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளின்படி நாங்கள் நடக்கிற போது தேவன் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஆமே ஹல்லேலூயா. எங்களுக்கு இங்கே பௌதிகமோ ஒரு சுற்றோடலோ இதிலிருந்து எங்களுக்கு வருகிறதில்லை. எங்களுக்கு மகிழ்ச்சி உயரத்திலிருந்து ஆமே உயரத்திலிருந்து பௌதிக காரியங்களோ இல்லை பூமியிலிருந்து கிடைக்கிறதல்ல. எங்களுக்கு மகிழ்ச்சியோ சந்தோஷமோ கொடுக்கிறது அங்கோ உயர்வில் இருந்து வருகிறது. ஆமே மேலிருந்து வருகிற காரியம் கீழே இருந்து நான் பெற்றுக்கொள்கிறது அல்ல. இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான். தேவன் எங்களுக்கு தம்முடைய மகிழ்ச்சியை கொடுக்க போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமே ஒரு விஷயம் நீங்கள் கண்களை மூடி தலையில் தாழ்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த வழியில் மகிமைப்படுத்துங்கள். அங்கே தேவனுடைய மகிழ்ச்சி எங்களிடத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி தேவன் உங்கள் ஒவ்வொரு மகிழ்ச்சியினாலே நிரப்புகிற தேவனாக இருக்கிறார்னு சொல்லி ஆமே. அங்கே அடுத்ததாக நான் சொல்ல விரும்புகிற காரியம் தான் அங்கே எங்களோட மகிழ்ச்சியை கெடுக்கிற காரியங்கள் இருக்கிறது ரைட். மகிழ்ச்சியை கெடுக்கிற காரியம் எங்களுடைய நாங்கள் சில நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களோட பிள்ளையான எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கிறது. பூனை கொடுக்க போனா ரைட். அதே போல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பள்ளி சொன்னா இப்படியான சிந்தனைகள் எங்களுக்கு இருக்கிறது. இவைகள் எங்களோட மகிழ்ச்சியை கெடுக்கலாம். சரி நீங்க காலையில் நடைய நன்றி பைபிளை வாசிக்கலே ஜெபம் பண்ணலே என்று நீங்க யோசிக்கலாம். அதனால சில வழியில நாங்கள் குற்ற உணர்வுனாலே எங்களுடைய மகிழ்ச்சி எங்களை எடுத்து போடலாம். இல்லாவிட்டா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது அங்கே எங்களுடைய மாம்சத்துக்குரிய காரியங்கள் என்ன கோபம் வைராக்கியம் ரைட் இங்கே பொறாமை இவைகள் சில எங்களுடைய சந்தோஷத்தை எடுத்து போடுற காரியங்களா இருக்கு. உங்களோட வாழ்க்கையில் இவைகளும் இங்கே சந்தோஷத்தை எடுத்து போடுற காரியங்களா இருக்கிறது. அப்ப இறுதியிலே நான் உங்களுக்கு பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம் தான் தேவன் சந்தோஷப்படுகிற காரியம். லூக்கா 15:7 சொல்கிறது. லூக்கா 15:7 சொல்கிறது. லூக்கா 15:7 நான் வாசிப்போம் இந்த வழியில். லூக்கா 15:7 சொல்கிறது ரைட். அதே போல மனம் திரும்ப அவசியமில்லாத 950 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகும் பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்கே வேதம் சொல்றது அங்கே மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. ஆமே தேவன் சந்தோஷப்படுகிறார். தேவன் சந்தோஷப்படுகிற காரியம் இருக்கிறது. அதுதான் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம். அப்போஸ்தலர் 8:8 அப்போஸ்தலர் 8:8 அங்கே பிலிப்பு அங்கே சாதாரணமான மனுஷன். இந்த வசனத்தை நான் வாசிப்போம் இறுதியிலே அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம். பிலிப்பு யார்? சாதாரணமாக அங்கே விதவைகளை விசாரிக்கிறதுக்கு நியமிக்கப்பட்ட மனுஷன். ஆனா அவன் நிமித்தம் இங்கே பிலிப்பு பட்டணத்திலே சந்தோஷம் உண்டாயிற்று. ஆமே நான் நம்புகிறேன் இந்த சபை உங்கள் நிமித்தம் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் உங்கள் நிமித்தம் பட்டணம் சந்தோஷப்படும். ஆமே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் பட்டணங்களை தொடும்படியாக ஆமே நகரங்களை தொடும்படியாக தேசங்களை தொடும்படியாக தேவன் விசேஷித்த அழைப்பு உங்களுக்கு கொடுக்கும். ஆனபடியாகத்தான் அங்கே சொல்லுகிறது அங்கே அப்படி இருக்க ஏசாயா 51:11 சொல்ல அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களே ஆனந்த களிப்பாயிருங்கள். ஆமே கர்த்தரால் மீட்கப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் தேசங்களை பட்டணங்களை தொடும்படியாக. ஹல்லேலூயா. இந்த காரியங்களை உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் உங்களுக்கு இருக்கிற அழைப்பு தேவன் அங்கே விசேஷித்ததை கொடுத்திருக்கிறார். தேவன் பட்டணங்களை தொடும்படியாக அங்கே பிலிப்பு பட்டணங்களை தொட்டார். உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில நீங்கள் பட்டணங்களை நகரங்களை தேசங்களை நாடுகளை தொடத்தக்கதாக தேவன் உங்களை உங்கள் குடும்பங்களை கர்த்தர் பாவிக்க விரும்புகிறவராக இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் தான் மகிழ்ச்சியானது கர்த்தரிடத்தில் இருந்தது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் மகிழ்ச்சியானது. ஆமென்
கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறது மகிழ்ச்சி தான். ஆமென். அவங்களுக்கு தேவன் தம்முடைய மகிழ்ச்சி ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க போகிறார். இந்த கண்களை மூடி தலை தாழ்த்தி நான் சிவமணி கர்த்தருடைய வாழ்க்கை அவங்களை ஒப்புக் கொடுப்போம். தேவன் இந்த நாளில் இங்கே கிரியை செய்ய போதுமானவருக்கா அங்கே பரலோக மகிழ்ச்சி பரலோக காரியம் இங்கே இந்த பூலோகத்தில் நிறைவேறத்தக்கதான் எங்களுடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுப்போம். இந்த வழியில தேவன் எங்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். ஒரு விஷயம் நான் கண்களை மூடி தலைத்தால் ஒரு மலைப்பட கடுப்புகளை ஆரம்பிக்க எங்களை வழிநடத்தும்படியாக அங்கே நாங்கள் விட்டுக் கொடுப்போம். இந்த வழியில தேவன் ஒவ்வொருத்தரையும் பொறுப்படுத்தி வழிநடத்தக்கதாக தேவன் அங்கே ஆளுகை செய்யும்படியா. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. நன்றி. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த காலை வேளையிலே நாங்கள் நல்ல ஒரு செய்தியை கேட்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மை நித்திய சந்தோஷத்தினாலே நிரப்ப வல்லவராயிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், நான் ஆராதனைக்கு வராமல் வீட்டிலே இருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் ஒரு இடத்துக்கு மட்டுப்பட்டவர் அல்ல. நம்முடைய தேவன் அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார். அவர் ஒரு இடத்திலே மாத்திரமல்ல, நீங்கள் இருக்கிற ஸ்தானத்திலே நீங்கள் இருக்கிற இடத்தை சூழ அவர் அந்த இடத்துல இருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் நிற்கிற ஸ்தானத்தில் எழுந்து நின்று நாம் அந்த பரலோக சந்தோஷத்தினாலே நாம் நிறைந்து கொஞ்ச நேரமாய் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த பூமிக்குரிய பௌதிக காரியங்களினால் உங்களுடைய நித்திய சந்தோஷத்தை நீங்கள் ஒருபோதும் இழந்து போக வேண்டாம். எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற சந்தோஷம் அது நித்தியமானது. ஆகவே நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். பரலோக சந்தோஷத்தினால் நம்மை நிரப்ப வல்லவர். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் தேவன் வெற்றியை தந்திடுவார். அறிக்கை பண்ணுவோம். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் தேவன் வெற்றியை தந்திடுவார். சொல்லுவோம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சொல்லுவோம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே இயேசுவின் சமூகத்தில் சந்தோஷமே. ஹல்லேலூயா. இந்த காலையில் நீங்கள் இருக்கிற ஸ்தானத்திலே நீங்கள் இருக்கிற இடத்துல வேதனையோடு கூட அல்லது நீங்கள் கண்ணீரோடு கூட உடைய சூழ்நிலையினாலே நீங்கள் ஆளப்பட்டு நீங்கள் இருக்கலாம். இந்த காலையில் நம் கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்டது போல அவர் நம்மை நித்திய சந்தோஷத்தினால் நம்மை நிரப்புகிறவர். எந்த காரியமாயிருந்தால் உடைய வாழ்க்கையில வேதனை உண்டு பண்ணுகிற கவலை உண்டு பண்ணுகிற எந்த காரியமாயிருந்தால் இந்த காலை வேளையிலே தேவனுடைய ஆவியானவர் அதை அகற்றி போட்டு ஒரு புதிய சந்தோஷத்தினால் அவர் உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் இருக்கிற ஸ்தானத்திலே அப்பா உமக்கு நன்றி என்று மாத்திரம் சொல்லும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் அவருடைய வல்லமையினால் நம்மை மூடுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் தைரியமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க முடியும். கர்த்தர் தாமே உங்களை நடத்தி எல்லா சூழ்நிலைக்கு மேலாய் அவர் உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவர். நித்திய சந்தோஷத்தினால் இந்த காலை வேளையில் அவர் உங்களை நிரப்புவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஆகவே நாங்கள் இந்த வேளையிலே உங்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். நாம் கடைசியா உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் நம்முடைய வருகிற ஆராதனையானது அடுத்த மாத ஆராதனையானது நம்முடைய சபையிலே காலையும் மாலையும் நடைபெறும் என்கிற சந்தோஷமான செய்தியை நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். அதே போல நேரலையிலும் இந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் உங்களுக்கு அறிய தருகிறோம். ஆகவே இது தொடர்பான மேலதிகமான தகவல்களை நாங்கள் வருகிற புதன்கிழமை உங்களுக்கு அறிவிக்க இருக்கிறோம். எனவே இந்த அறிவித்தலுக்கு நீங்கள் செவி கொடுத்து அதன் பிரகாரமாய் நீங்கள் எந்த ஆராதனை கலந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் கவனமாய் கேட்டு பின்பற்றும்படியாய் நாங்கள் உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இறுதி பாடலை பாடி நாங்கள் அந்த ஆராதனை நாங்கள் நிறைவு செய்வோம்.
செய்த சகல உபகாரங்களையும் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடுவே. என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மை நம்பி துதித்திடுவே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே சோஸ்தரி. பரிசுத்த நீரே, பரிசுத்த நீரே, பரிசுத்த நீரே. கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு அன்போடு கூட நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அருமையான வாரம் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. எனவே கவனமாய் சபையினுடைய அறிவித்தலை பின்பற்றி வருகிற வாரம் உங்கள் ஆராதனைகளிலே கலந்து கொள்ளும்படியாய் உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.